என்ன இருந்தாலும் திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி பல எதிர்த்து பேசிட்டு வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக காங்கிரஸ் கட்சியின் திரு பீட்டர் அல்போன்ஸ் அவர்களும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் திரு ஆர்வனினார் அவர்களும், ஆம் ஆத்மி கட்சியின் திரு ஞானி அவர்களும் நம்ம அரங்கத்திற்கு வந்திருக்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து ராகவன் வரணும். மோடி கூட்டத்தை முடிச்சிட்டு வந்துட்டு இருக்கிறாரு. விரைவில் அவரும் நம்மோடு இணைந்து கொள்வார்னு நம்புறேன். பிரதமர் மன்மோகன் சிங்கோட ஊடக ஆலோசகராக இருந்த சஞ்சய் பாரு ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறாரு. அந்த புத்தகத்தில் பல்வேறு சம்பவங்களை அவர் விளக்கி சொல்றாரு. தற்செயலான பிரதமர் மன்மோகன் சிங்கின் வளர்ச்சியும் வீழ்ச்சியுங்கிற அந்த புத்தகத்தில் அவர் சொல்லியிருக்கக்கூடிய சம்பவங்கள் பல்வேறு சர்ச்சைகளை உருவாக்கி வச்சிருக்குது. மத்திய அரசினுடைய கோப்புகள் மன்மோகன் சிங்க்கு முன்னாடியே சோனியா காந்தியினுடைய பார்வைக்கு அனுப்பப்பட்டன. அவருடைய ஆலோசனை அல்லது ஆணைகளுக்கு உட்பட்டே பிரதமர் அலுவலகம் செயல்பட்டது அப்படிங்கிற மாதிரியான இதெல்லாம் சொல்றாரு. இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய இந்த குற்றச்சாட்டுகளுக்கு அல்லது அந்த புகார்களுக்கு சோனியா காந்தி பதில் சொல்லணும் அப்படின்னு பாரதிய ஜனதா கட்சி கேட்குது. இதுக்கு முன்னால 2 அதிகார மையங்கள் இருக்கிறதாக எல்லா இடத்துலையும் பேசிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப அது 2 அதிகார மையம் கூட இல்ல, ஒரே அதிகார மையம் தான், அது சோனியா காந்தி தான் அப்படிங்கிற மாதிரி இந்த சம்பவங்கள் சுட்டி காட்டுது. இது அந்த புத்தகத்தில் எழுதியிருக்கக்கூடிய விஷயங்கள் உள்நோக்கம் கொண்டதா இல்ல அதுல உண்மை இருக்கா அப்படிங்கிறத பற்றி சுருக்கமாக 3 பேரும் முதல்ல சொல்லுங்க. அதுக்கப்புறம் விரிவாக நம்ம விவாதிக்கலாம். அதாவது பெரிய பிரதமர்கள், ஜனாதிபதிகள், ஹெட்ஸ் ஆஃப் ஸ்டேட் அவர்களோடு நெருங்கிய தொடர்பில் இருந்தவர்கள் தங்கள் பதவி காலம் முடிந்த பிறகு அதை பற்றிய அனுபவங்களை நினைவு கூறுவதும், அதிலே சில பரபரப்பான செய்திகளை தருவதும், அந்த புத்தகங்கள் விற்க வேண்டும் என்பதற்காக அதை பரபரப்பாக ஊடகங்களிலே கசிய விடுவதும் ரொம்ப சாதாரணம். ஏன்னு கேட்டால் முன்னால் ஜவஹர்லால் நேரு அவர்கள் பிரதமராக இருக்கின்ற போது கூட மத்தாய் என்று அவருடைய பிரைவேட் செக்ரட்டரி இருந்தார். அவர் எழுதிய புத்தகத்தை பற்றி இப்படி தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா இப்போ பாரக் ஒபாமா பற்றி கூட அவருடைய பிரஸ் கன்சல்டன்ட் கூட அவர் ஒரு புத்தகம் எழுதி அது கூட பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. ஆனால் இந்த புத்தகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இதில் டைமிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த புத்தகம் ஏன்னா அவர் பதவியை விட்டு போய் ஏறக்குறைய 6 ஆண்டுகள் ஆகிவிட்டது. 6 ஆண்டுகள் சும்மா இருந்தவர் கரெக்டாக எலெக்ஷனுக்கு ஒரு போலிங் நடக்கின்ற போது இதை வெளியிடுறதை நீங்கள் எப்படிலாம் பார்க்கணும்னு கேட்டிங்கன்னா, நேற்று 2G விளக்கில் உள்ள அந்த ஆசீர்வாத ஆச்சாரியால கொண்டு போய் பாரதிய ஜனதா கட்சியை அவங்க கட்சியில் சேர்க்குறாங்க. நரேந்திர மோடியினுடைய ரொம்ப வேண்டிய நண்பருக்கு நீங்க சொல்ற இந்த ஆசிரியர் ரொம்ப வேண்டியவருங்கிறதெல்லாம் இப்போ செய்தி வெளியே வந்திருக்கு. அதனால அவரே சொல்றாரு, இட் இஸ் எ பேக் ஆஃப் காசிப்ஸ். இது வெறும் பேச வதந்திகளுடைய பேக், ஒரு கட்டு அப்படின்னு அவரே புத்தகத்திலே சொல்லியிருக்காரு. அதனால அதுக்கு மேல சொல்லணும்னு அவசியம் நினைக்கிறாரு. ஞானி, நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லை, பொதுவாக அவர் சொன்னது மாதிரி முன்னாள் செயலாளர்கள், முன்னாள் உதவியாளர்கள் அவங்கெல்லாம் எழுதுறது வழக்கம். அவங்க மட்டும் இல்லை, நம்ம நாட்டில் முன்னாள் IAS அதிகாரிகள், முன்னாள் IPS அதிகாரிகள், உளவுத்துறை அதிகாரிகள், குறிப்பாக இவங்க எல்லாருமே ஓய்வு பெற்ற பிறகு திடீர்னு மனசாட்சியெல்லாம் உறுத்தி பல விஷயங்களை சொல்லக்கூடிய வழக்கத்தை நம்ம பார்க்குறோம். அப்படி மனசாட்சி உறுத்தி அவர்கள் சொல்லும்போது பெரும்பாலானவங்களுக்கு மனசாட்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்பவும் 100% உறுத்தாது. அது ஒரு 60%, 70% உறுத்தும். அதனால் அவங்க அந்த நேரத்தில் எது சாதகம் நினைக்கிறாங்களோ அது வரைக்கும் சொல்லுவாங்க, சொல்லாமல் சில விட்டுருவாங்க. நாம் எப்படி பார்க்க வேண்டும் நான் நினைக்கிறேன்னா, சொன்னவற்றில் உண்மை உண்டா இல்லையா, இன்னும் சொல்லாமல் மறைத்தவை என்னவாக இருக்கும் அப்படிங்கிற 2 அடிப்படையில் தான் இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்க்கணும். அந்த அடிப்படையில் தான் இதையும் பார்க்கணும்னு நினைக்கிறேன். இதுல உண்மை இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. நிச்சயமாக பல விஷயங்கள் உண்மை இருக்கு. ஆனால் உண்மை என்பது எப்போதுமே பன்முகத்தன்மை கொண்டது, ஒற்றை உண்மை கிடையாது. ஆர்வனினார் நீங்க? அதாவது இந்த சவப்பெட்டியின் இறுதி ஆணின்னு சொல்லுவாங்க, லாஸ்ட் நெயில் இன் த காஃபின். அது மாதிரி காங்கிரஸ் தோற்பது உறுதியாகிவிட்ட சூழலில் அது வேற காரணங்களுக்காக இருக்கும்போது அதை உறுதிப்படுத்துவதற்காக திட்டமிட்ட முறையில் இப்படி ஒரு செய்தியை அவங்க பரப்புறாங்கன்னு நான் நினைக்கிறேன். காங்கிரஸை பற்றிய புகார்களும் குற்றச்சாட்டுகளும் அவர்களுடைய செயல்பாட்டில் இருக்கக்கூடிய விமர்சனங்களும் என்பது வேற. ஆனால் உள் விவகாரமாக அந்த கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய விவகாரத்தை சென்சேஷனலைஸ் பண்ணி இப்படி இந்த காலகட்டத்தில் கொண்டு வருவது என்பது ஒரு அரசியல் அநாகரிகம்னு கூட சொல்லலாம். எந்த காலத்தில் பண்ணாலுமே நீங்கள் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய இஷ்யூஸ்னுடைய மெரிட் நம்ம பேசலாம். ஆனால் அது டைமிங்கும் அவங்க செஞ்சிருக்கக்கூடிய முறை இருக்கும். அரசு ஆவணங்கள் கூட 30 ஆண்டுகளுக்கு அது ஆர்கைவ்ஸில் இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாருக்கும் வருது.
நீங்க உலகம் பூரா இந்த நடைமுறை இருக்கு. நீங்க அதுக்கப்புறம் 30 வருஷம் கழிச்சு எழுதிட்டுமே நீங்க நாளைக்கு, அதாவது 2008 பதவியை விட்டு போனவர் 2009 வந்து திரும்பவும் பதவிக்கு மனு போட்டவர், இப்போ 2014 அவர் மோடிக்கு மனு போடுவதற்காக அந்த புத்தகம் எழுதியிருக்கிறார். நான் அந்த புத்தகத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஆதாரபூர்வமான குற்றச்சாட்டுகள் விஷயங்களுக்குள்ளே போகல. பட் இந்த நடைமுறை என்பது சரியில்லை என்பதை நானும் சொல்ல விரும்புகிறேன். நடைமுறை சரியில்லை அப்படின்னு சொல்றீங்க. உயர் மட்டத்துல என்ன நடக்குது அப்படிங்கறத இந்த தேசம் அறிந்து கொள்ள வேண்டும், இந்திய நாட்டு மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும், அதற்காகத்தான் இந்த புக்கை எழுதுனேன் அப்படின்னு சொல்லி சஞ்சய் பாரு சொல்றாரு. ஆனா அதை டைமிங் பத்தி நீங்க எல்லாருமே குறிப்பிடுறீங்க. அது பப்ளிஷருடைய கையில தான் இருக்கு, எழுத்தாளர் கையில இல்ல அப்படிங்கிறது அவருடைய பாயிண்ட். அதுல ஓரளவு உண்மை இருக்குல்ல. அதுல ரொம்ப தெளிவா பாருங்க, அவர் என்ன சொல்லியிருக்காரு, நான் இதை சொன்னேன், ஆனா பென்குயின் பப்ளிஷர்ஸ் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இந்த எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு இந்த புத்தகத்தை யார் படிப்பா, யார் இந்த புத்தகத்தை வாங்குவான்னு சொல்லிட்டாங்க. சோ தட் இஸ் எ கமர்ஷியலைசேஷன். அந்த புத்தகத்தை வெளியிட்டவங்க அந்த பணம் பண்ணணும்னு பாக்குறது ஓப்பன், he has made it very open. ரெண்டாவது, நீங்க இதுல சொல்லி இருக்கிற நிறைய எபிசோடுக்கு he was not a party to it. நான் இன்னொன்னு என்ன அதிகமா சொல்றேன்னா, பிரைம் மினிஸ்டர் ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு தன்னுடைய இன்டர்வியூல, தன்னுடைய ஹோல் கேரியர்ல ஐ கன்சல்டட் சோனியா காந்தி. நான் சோனியா காந்தி அம்மையார் அவர்களை நான் ஆலோசிப்பது உண்டு, முக்கியமான விஷயங்களில் அவர்களுடைய கருத்து என்ன என்று கேட்பது உண்டு. அப்படி கருத்து கேட்பது எனக்கு மிகப்பெரிய பலமாக இருந்ததுன்னு இதுல நீங்க இந்த பார்ட்டி சிஸ்டத்துல நான் எப்பொழுதெல்லாம் பார்ட்டி அண்ட் கவர்மெண்ட் இருக்கோ வேணா ஒரே டிக்டட்டோரியல் சென்டிமெண்ட்லயும் இப்ப இன்னைக்கு பிஜேபியில் வேணா வராது. ஏன்னு கேட்டீங்கன்னா மோடி இஸ் பார்ட்டி, மோடி இஸ் மேனிஃபெஸ்டோ, மோடி இஸ் பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு ஒரு கான்செப்ட் கொண்டாந்துருக்காங்க. மோடி இஸ் தி பனாசியா ஃபார் ஆல் ஈவில்ஸ். தலைவலி, வஜீரணம், வயிற்று கோளாறு, மருந்து எல்லாத்துக்குமே ஒரே லேகியம்னு விக்கிற மாதிரி இப்ப மோடியை வித்துட்டு இருக்காங்க. 30 வருஷத்துக்கு முன்னாடி மார்க்கெட்ல வேற பேர் இருந்தது, இப்ப மோடி இருக்கு. நீங்க அதாவது இப்ப நீங்க எல்லாருமே ஒன்னு ஜஸ்டிஃபை பண்ணணும்னு ஊடகங்கள் எல்லாம் முடிவு பண்ணிருக்கீங்க. இதனுடைய விளைவுகள் என்னங்கிறத பொறுத்து இருந்து தான் நீங்க பார்க்கணும். நான் ஓப்பனா இன்னைக்கு பதிவு பண்றேன், இந்த பார்ட்டி சிஸ்டத்துல பிரைம் மினிஸ்டர் ஒரு பார்ட்டியினுடைய பிரசிடென்ட்டையோ அல்லது ஒரு கோலிஷன் கவர்மெண்ட்ல அந்த கோலிஷன் பார்ட்டியினுடைய லீடர்ஸையோ கன்சல்ட் பண்றது தப்புன்னு சொன்னா இந்த ஜனநாயகமே கேலி கூத்தாயிடும். எப்படி பார்ட்டி ஓன்ஸ் தி கவர்மெண்ட்? நாய் தானே வால் ஆட்ட முடியும், வால் நாய் ஆட்ட முடியுமா? சரி, அவங்க போய் கன்சல்டேஷன்ங்கிறது வேற. ஆனா அரசாங்கத்தின் கோப்புகள் அனைத்தும் பிரதமருடைய பார்வைக்கு வருவதற்கு முன்னாலேயே சோனியா காந்தியிடம் காட்டப்பட்டன. எந்த கோப்புன்னு அவர் சொல்லியிருக்காரா? நீங்க சொல்லுங்க. Is as he mentioned a single கோப்பு. அதாவது முதன்மை செயலர் பிஎம்ஓ பிரதமர் அலுவலகத்தினுடைய முதன்மை செயலர் ரெகுலராக சோனியா காந்தியை சந்தித்து பேசுவார். நேஷனல் அட்வைசரிக்கு நம்ம மக்கள் உங்களுடைய நேயர்களுக்கு நம்ம சில கருத்துக்களை சொல்லணும். நேஷனல் அட்வைசரி கவுன்சில்னு ஒன்னு கான்ஸ்டிடியூஷனல் பாடியா வச்சிருக்கிறோம், அதனுடைய தலைவரா சோனியா காந்தி வச்சிருக்கிறோம். அவங்க வேரியஸ் ப்ரொபோசல்ஸ் அவங்க பிஎம்ஓ க்கு அனுப்புறாங்க. நியமிக்க தான செய்றாங்க, அது தேர்ந்தெடுக்கப்பட்டது இல்ல. அதனால என்ன, நீங்க எல்லாரும் அப்படிதான் யார வேணா வச்சுக்கலாம். நீங்களே இந்த கமிட்டில மெம்பரா இருந்திருக்கீங்க. ஐயோ யூபா ஒண்ணுல நீங்க முடியாதுன்னு சொல்லி வெளியே வந்த பிறகு நீங்க இல்ல அதெல்லாம் புது கதை சொல்லாதீங்க. அந்த அமைப்பு தப்பு. அந்த அமைப்பு எப்படி தப்பா இருக்கும்? நீங்க அந்த அமைப்புல இருக்கும்போது தப்பு இல்லையா? ஞானி பதவி ஏற்பதற்கு முன்னால ரகசிய காப்பு பிரமாணம் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய அமைச்சர்கள் அரசாங்க கோப்புகளை யாரோ ஒருவரிடம், அவங்க கட்சி தலைவரா இருக்கலாம், ஆளுங்கட்சி தலைவராக இருக்கலாம், கொண்டு காமிக்கிறது இல்லைன்னு இன்னைக்கு பிஎம் ஆபீஸ் தெளிவுபடுத்திருக்காங்க. நாட் ஃபைல்ஸ், அடிப்படையில நாட் ஃபைல்ஸ். அது அரசாங்க கோப்பு அனுப்பலன்னு சொல்லி இன்னைக்கு பிஎம் ஆபீஸ்ல இருந்து கிளாரிஃபிகேஷன் கொடுத்திருக்காங்க. அதனால அவர் சொல்றது பொய்ங்கிறத is a fiction concoction PMO deliberately deny பண்ணிருக்கீங்க. இல்ல, அடிப்படையில இந்த கோளாறுகள் எல்லாம் எங்க இருந்து தொடங்குதுங்கிற வேருக்குள்ள நம்ம போனோம், ஊற்றுக்கு போனோம். அதுதான் ஆம் ஆத்மியில இருந்து நாங்க திரும்ப திரும்ப சொல்றோம். டிரான்ஸ்பரன்சி இன் கவர்னன்ஸ் திரும்ப திரும்ப சொல்றோம். எந்த விதமான ஆட்சி முறையிலையும் நிர்வாக முறையிலையும் பகிரங்கத்தன்மை, வெளிப்படைத்தன்மை இருக்கணும்னு சொல்றோம். ஃபைல் யாருக்கு போகுது, யாருக்கு போல ரகசியம் பாத்தீங்கன்னா, இது இந்தியாவில் இன்னைக்கு மன்மோகன் சிங் சோனியா சம்பந்தமா மட்டும் இல்ல, தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் உங்களுக்கு போயஸ் கார்டனுக்கு ஃபைல் போகுதுன்னா யாரெல்லாம் போயஸ் கார்டன்ல பாக்குறாங்கன்னு யாருக்கு தெரியும்? ஒரு ஃபைல உமாசங்கர் ஐஏஎஸ்னு ஒருத்தர் இருந்தாரு, அவர் நான் ஃபைலை தூக்கிட்டு ராஜாத்தி அம்மாள் வீட்டுக்கு போனேன்னு சொல்றாரு. அதிகாரப்பூர்வமா சொல்லப்பட்டு பதிவில் இருக்காது. இன்னும் அங்க போனேங்கிறாரு. தயாநிதி மாறன் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு ஃபைலை கொண்டு போய் காட்டினேங்கிறாரு. அவர் இதெல்லாம் இந்தியால அப்பப்ப உறுத்தல் வரும்போது சில உண்மைகள் வெளில வருது, உறுத்தல் வராத போது உண்மைகள் வர்றதில்லை. இந்த அடிப்படை, இந்த தன்மை மாறணுங்கிறத பத்தி நம்ம பேசணும். அப்ப அதுக்கு என்ன செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் நம்ம வைக்க முடியும் நம்ம யோசிக்கணும். அந்த செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் இருக்கா? இந்த கோப்புகளை பார்க்கறது யார் பார்க்கணும், என்ன பார்க்கணும்? நாங்க மீண்டும் மீண்டும் என்ன சொல்றோம், பல கொள்கை முடிவுகள்லாம் அரசாங்கத்தில்
மக்களுக்கு முன்னால் கெசட்டில் வரதுக்கு முன்னால் அறிவிப்பதற்கு முன்னால் பெரிய பெரிய தொழிலதிபர்களுக்கு ரிலையன்ஸுக்கு அம்பானிகளுக்கெல்லாம் எப்படி தெரிஞ்சிடுது? அவங்களுக்கு எப்படி கொள்கை முடிவு போய்கிட்டு இருக்கு? அப்போ ஏற்கனவே இங்கே கோப்புகள் என்பது நம்முடைய அரசாங்க முறையில் அது ஆட்சி செய்து கொண்டிருப்பது இன்றைக்கு இருக்கிற எந்த கட்சியாக இருந்தாலும் சரி பெருவாரியாக இப்போ எல்லாம் அங்கே இருக்கிற அரசு அதிகாரிகள், அரசியல்வாதிகள், அமைச்சர்கள் எல்லோரும் தொழிலதிபர்களுக்காக வேலை பார்க்குறவங்களா இருக்காங்கிறது உண்மை. சஞ்சய் பாருன்னு தொடங்கின இடம் ஒருவேளை தப்பா இருக்கலாம், ஏன்னா அவர் செஞ்ச முறை தப்புங்கிறதுனால நாங்க ஆணித்தரமா அதை மறுத்ததுனால. ஆனா நண்பர் ஞானி சொல்லுகிற மாதிரி இன்னைக்கு டிரான்ஸ்பரன்சி இன் கவர்னன்ஸ் என்பது கிட்டத்தட்ட ரொம்ப மேகமூட்டமா இருக்கு. எப்படி வேணா யார் வேணா எங்க வேணா போய் முடிவெடுக்கிற விஷயத்த அவங்க பணம் கொடுத்து வாங்கலாம், நிர்பந்தப்படுத்தலாம், மிரட்டலாம், பணிய வைக்கலாம். அவங்க அரசியல் லாபத்துக்காக, கிரானிக் கேபிட்டலிசத்துக்காக அவங்க பல முடிவுகளை விலைக்கு வாங்கியிருக்காங்கிறதெல்லாம் இருக்குது. அப்ப எல்லாருக்கும் எல்லா முடிவும் தெரியுது. அப்ப இந்த முறை என்பதை மாற்றுவதற்கான ஒரு முயற்சி எடுக்க வேண்டும். அதுல காங்கிரஸ் சர்க்கார் இந்த கடந்த 10 ஆண்டுகள்ல மிக மோசமான நிலைமை இருந்ததுங்கிறத ஞானியும் தோழரும் நான் இன்னைக்கு நம்ம பேச எடுத்துக்கிட்ட சப்ஜெக்ட் இந்த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் தி பார்ட்டி அண்ட் தி கவர்மெண்ட். கட்சிக்கும் அரசாங்கத்திற்குள்ள பரிமாற்றங்களை பற்றி தான் நம்ம பேசுறோமே ஒழிய எல்லா அரசாங்கத்திலையும் ரகசியங்களை திருடுறதும், கோப்புகளை திருடுறதும், கோப்புகளை திருத்துறதும், இது கொளுத்துறதும் எல்லா கட்சியிலும் நடந்திருக்கு. நான் என்ன சொல்றேன், இப்ப மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கு. புத்ததேவ் பட்டாச்சாரியாவுக்கும் மார்க்சிஸ்ட் கவுன்சிலுடைய சென்ட்ரல் கவுன்சிலுக்கும் டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரலையா? நீங்க அச்சுதானந்தனுக்கும் உங்களுடைய தலைமைச் செயலத்துக்கும் டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரலையா? நீங்க உங்க தலைமைச் செயலம் உங்களுடைய பொலிட் பியூரோ அவரை டைரக்ட் பண்ணலையா? புத்ததேவ் பட்டாச்சாரியா மேற்கு வங்க மாநில அரசு தொடர்பான விஷயங்களை கையில தூக்கிட்டு சென்ட்ரல் கமிட்டிக்கு எடுத்துட்டு போய் நீங்க இல்லாத ஒரு வார்த்தைகளை ஏன் நீங்க போடுறீங்க? ஃபைல் எடுத்துட்டு போகலங்கறத மறுத்துட்டோம். அது நீங்க அது அவர் என்ன ஃபைல் இன்னும் சொல்லல. அவர் என்ன சொல்றாருன்னா, புலோக் சட்டர்ஜி இந்த மாதிரி முக்கியமா ஃபைல முக்கியம் எடுத்துட்டு போறாருன்னு அவர் சொல்லியிருக்காரு. நான் என்ன சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதை டினை பண்ணிருக்காங்க. ஆனால் பிரைம் மினிஸ்டருடைய ஆபீஸுக்கும் யூபா சேர்பர்சனுடைய ஆபீஸுக்கும் தேர் வாஸ் கம்யூனிகேஷன் இருந்தது, எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் வியூஸ் இருந்தது, கன்சல்டேஷன் இருந்ததுங்கிறத பிரைம் மினிஸ்டரும் மறுக்கல, காங்கிரஸ் பிரசிடென்ட்டும் மறுக்கல, காங்கிரஸ் கட்சியும் மறுக்கல. அது நியாயம். அதுக்கு தான் அரசியல் கட்சி இருக்குன்னு நான் சொல்றேன். செயல்படுத்தப்படுகிற ஒரு சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி எதிர்த்து பேசிட்டு மக்கள் தங்களுடைய பங்களிப்பை அளிக்க வேண்டும்.